This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். மூன்று ஆண்டுகளில் விண்ணை தொட்ட தமிழ்நாடு. இந்த துறையில் பிரமிக்க வைக்கும் வளர்ச்சி. இந்தியாவில் காலணி உற்பத்தி மையமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது. இதற்கு கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு எடுத்த தீவிர நடவடிக்கைகளே காரணம். இந்தியாவில் காலணி உற்பத்தியில் தமிழ்நாடு பங்களிப்பு 38%. குறிப்பாக தோள்களில் இருந்து உருவாக்கப்படும் காலணிகள் உற்பத்தியில் தமிழ்நாடு பங்களிப்பு 47%. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை காலணி உற்பத்தி மையமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே தோலில் இருந்து தயாரிக்கப்படும் காலணி உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது என்பதால் அரசு தோல் அல்லது பொருட்கள் இருந்து தயாரிக்கப்படும் காலணி உற்பத்திக்கு முக்கியத்துவம் தருகிறது. தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் சுற்றிதான் உற்பத்தி ஆலைகளும் நிறுவனங்களும் அமைக்கப்படுகின்றன. இதனால் மற்ற மாவட்டங்களின் வளர்ச்சி இல்லை, குறிப்பாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை என்ற கருத்து நிலவியது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும், குறிப்பாக உற்பத்தியை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தது. ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் அதிக திறன் தேவைப்படாத ஆலைகளை நிறுவினால் மட்டுமே அங்கிருக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியும். இதற்காக தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு மாவட்டங்களிலும் காலணி உற்பத்தி ஆலைகளை நிறுவி வருகிறது. நவீன மின்னணு சாதனங்கள் உற்பத்தி, மின்சார வாகனங்கள் உற்பத்தி, ஐடி உள்ளிட்ட பிரிவுகளில் தமிழ்நாடு முன்னேறி இருந்தாலும் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் எந்த ஒரு தொழிலின் வாய்ப்புகளும் இல்லை, வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படாமல் இருந்தது. அங்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவில் படிப்பறிவு இல்லை என்பதுதான். இத்தகைய சூழலில்தான் தமிழ்நாடு அரசு தோல் மற்றும் தோல் அல்லாத பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படும் காலணி உற்பத்தி ஆலைகளை கொண்டு வரும்போது குறைந்த படிப்பறிவு கொண்டவர்களும் வேலைவாய்ப்பு உருவாக்கி தர முடியும் என முடிவு செய்து அதற்கேற்ப பணியாற்றி வருவதாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளை சேர்ந்த தோல் அல்லது பிற பொருட்களில் இருந்து காலணிகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் 17,550 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாகவும் இதன் மூலம் 2,30,000 வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருந்து தற்போது கிராக்ஸ், நைக், அடிடாஸ் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிராண்டுகளுக்குமான காலணிகள் உற்பத்தி செய்து அனுப்பப்படுகின்றன என்று அவர் கூறுகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.